Hey, hi guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா why are they hurting you? Why are they hurting you? ஸோ அந்த டாப்பிக்கில் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ people are getting confused when I say to select the piles. Okay, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ ஐ தாட் ஓகே ஷோ த கிறிஸ்டல்ஸ் சூஸ் ஒன். என்னென்ன கிறிஸ்டல் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வந்து என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மை நேம் இஸ் அனிதா. ஐம் அ டாரோ ரீடர். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கைடன்ஸ் மட்டும்தான். இதுதான் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்றது வந்து கிடையாது. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். யூ ஹவ் டேக்கன் யோர் ப்ரெஷியஸ் டைம் அண்ட் யூ ஹவ் லைக்ட் மை வீடியோஸ் அண்ட் யூ ஹவ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஓகே, இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ 3 பைல்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ 3 பைல்ஸ் அப்படிங்கும்போது பேஸ்ட் ஆன் த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைக்க உங்களுக்கு எந்த வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒன்லி தென் யூ கேன் ஏபிள் டு கெட் அ ப்ராப்பர் ஐடியா. என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அட்லீஸ்ட் யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். ஓகே, வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட ஐடி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று தான், வாட்ஸ்அப் நம்பர் அதே நம்பர் தான். ஸோ அதில் மட்டும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். Okay, personal readings are chargeable. You can contact me. Personal readings are will be based on your name and date of birth வச்சுக்கணும். So that you can get accurate guidance for what you want to know. இப்படி தான் இருக்க போதா இல்லை என்னது பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, without any delay let's begin. வந்து ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். த டைம் ப்ரெடிக்ஷன் இஸ் 1.55. ஓகே, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல்ஸ் நான் காட்டிடுறேன். ஹாய், நான் கிறிஸ்டல்ஸ் காட்டுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான். இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ், டைகர்ஸ் ஐ அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாக் டர்மலின். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் வரிசையாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணுன்றதை வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணி வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய், இந்த கிறிஸ்டல் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ். இந்த கிறிஸ்டல் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் why are they hurting you. ஓகே, அதே மாதிரி ஆரக்கிள் கார்ட்ஸ் 2 கார்ட்ஸ் எப்பயுமே நம்ம பண்ண போகிறதும் வந்து பண்ணுவோம். ஓகே, show me the cards which I need to see for the people who have chosen rose quartz. Why are they hurting the people who have chosen rose quartz? Why are they hurting you? Why are they hurting you? Show me the cards which I need to see for the people who have chosen rose quartz. Why are they hurting the people who have chosen rose quartz? Why are they hurting the people who have chosen rose quartz? ஸோ அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, தே ஃபீல் லைக் ஓகே ஹவு டு தே ஃபீல் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தே ஆர் அ வெரி லைக் ஃப்ளர்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. தே ஃபீல் லைக் தே ஆர் அ வெரி ரொமான்டிக். தே ஃபீல் லைக் தே ஆர் வெரி ஹேண்ட்ஸம். ஓகே, அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ தே ஃபீல் லைக் தே ஆர் தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம், மோஸ்ட் ரொமான்டிக், மோஸ்ட் வெல்கமிங், வெரி சார்மிங் பர்சன். அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கள வந்து நினச்சிக்கிறாங்க. அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, they hurting you because they feel like they are the most self pride person. Okay, அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் we are the very great person, we are the very successful person. Okay, we no need anyone. அந்த மாதிரியான ஒரு லைக் we no need anyone, we no need other people's suggestion or other people's opinion. ஓகே, அந்த மாதிரியான ஒரு பேஸ்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன். பட் நம்ம வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம் என்னதான் வந்து கார்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து சொல்லுதுன்னு. தே ஃபீல் லைக் தே ஹர்ட்டிங் யூ பிகாஸ் அவங்க வந்து நினைக்கிறாங்க you're stopping their happiness. You're stopping their happiness. They feel like because அவங்களோட ஹாப்பினஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா வந்து அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா they feel like you are giving them so much of baggage. Okay, like நீங்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வந்து அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க.
like நம்ம like my life is totally different and your life is totally different and நீங்க அவங்கள வந்து நீங்க வந்து like ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நான் அவங்கள வந்து நினச்சிக்கிறாங்க. லெட்ஸ் இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். why the knight of cups is here, why the knight of cups is here, why the knight of cups is here, show me the clarification, 3 cards please. why the knight of cups is here, why the knight of cups is here, why the knight of cups is here. The knight of cups is clarified by the magician, the 2 of swords and the 8 of cups. அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா லைக் நான் சொன்ன மாதிரி they feel like they have a thought like you're not the person for them அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களா இல்லைன்னா we deserve much more than you அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கான்னு தெரியல. பட் they are in a mood of like அவங்களோட ஓவரால் எனர்ஜி அப்படி வந்து இருக்கிறனால they want to leave the situation. ஓகே இல்லை அப்படின்னு வந்து பண்ணால் they want to walk away from the situation, they want to give up this place, they are literally not happy about it because அவங்க நினச்சிக்கிறாங்க like we deserve something else in this, that is why they keep on hurting you. They feel like we deserve much more than this அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. So that is why they are hurting you more and more and they feel like they are not happy. they are அதான் ஒரு ஏதோ ஒரு they are stuck somewhere. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் போயிடுவீங்கல்ல, நீங்களே வந்து விளைக்குவீங்களா. அவங்க வந்து விளக்க மாட்டாங்க லைக் at one point of time if some people keep on hurting me என்னையா நீ ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வந்துருவோம்ல, அந்த மாதிரி மேபி they are using that. என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் நீயா போயிடு அப்படின்ற மாதிரி லைக் நீயா வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னமோ. ஓகே லெட்ஸ் see the oracle card. Okay, show me the cards which I need to see for the people who have chosen rose quartz. Why are they hurting the people who have chosen rose quartz? Why are they hurting them? Why are they hurting the people who have chosen rose quartz? 2 cards please. ஸோ அவங்க why are they hurting உங்களுக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா be the light. Okay, why do you always to be in this dark place? Okay, you deserve உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா you be the light. Okay, don't be in the dark. Okay, இருட்டான விஷயத்துகளுக்கோ இல்லை வந்து தப்பான விஷயங்களுக்கோ தப்பான இடத்துலையோ வந்து இருக்காதீங்க. be the light and move on somewhere and make a change அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து சொல்ல வருது. ஸோ அதை தாண்டி வந்து connect with your emotions. Your emotion is telling you something right. மேபி நீங்கள் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணுறீங்களோ என்னமோ லைக் லைக் ட்ரை டு கனெக்ட் வித் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்ற கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சொல்லுது. ஸோ இதுதான் ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கார்ட்ஸ் ஃப்ரம் தி ஏஞ்சல் அண்ட் ஆரக்கிள் கார்டு. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். why the nine of cups is here, why the nine of cups is here, why the nine of cups is here. Okay, why the nine of cups is here, why the nine of cups is here. Lot of deception, lot of betrayal. Okay, like they are doing a lot of betrayal behind you. They are doing a lot of betrayal அப்படின்றது சின்ன தப்புனா கூட சின்ன தப்பு உங்களுக்கு தெரியாம பண்ணா கூட அது தப்பு தானே. ஓகே, லைக் they feel like they know a lot. Okay, they not being very open with you. ஓகே, லைக் உங்ககிட்ட ஓப்பனாக வந்து இருக்கிறது வந்து கிடையாது. அதுவே உங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விஷயங்கள் வந்து ஹர்ட் பண்ணுது. லைக் தே ஆர் மிஸ்யூசிங், தே ஆர் இல்லைன்னா வந்து தே ஆர் டேக்கிங் கிராண்டட் இன் த நேம் ஆஃப் லவ், டு பி வெரி ஃப்ரேங்க். யா, பிகாஸ் ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். அண்ட் தே ஆர் டூயிங் lot of misbehaviors, lot of deception, lot of fakeness, something behind you. ஓகே, நாட் வெரி ட்ரூ. உங்களுக்கும் ட்ரூவாக இல்லை, அவங்களுக்கும் அவங்க ட்ரூவாக இல்லை. ஸோ திஸ் இஸ் வேர் த
problem comes. Okay, why the Six of Swords is here? Why the Six of Swords is here? Why the Six of Swords is here? So Six of Swords, now they are like like they feel like you're giving them a baggage, okay, lot of emotions, like you're அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறாங்க, you're not giving them and you're giving them something else அப்படின்னு வந்து they are feeling it. நான் சொன்ன மாதிரி like they have a feel like they always want to win, they always win the argument and lose the love அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இட்ஸ் கிவிங் தம் லாட் ஆஃப் செல்ஃப் சப்போர்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா சப்போர்டேஜிங் த சப்போர்டேஜிங் த சிச்சுவேஷன், சப்போர்டேஜிங் த லவ், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா lot of maybe like lot of confusions going on in their mind. This is why they keep on hurting you. Maybe அவங்களோட ஒர்க்கில் வந்து இந்த ப்ரெஷர் வந்து இருக்கலாம், அதனால வந்து they keep on hurting you. வந்து சொல்கிறாங்க, they give you sometimes the assurance I will work on this, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, but the next minute they'll give you the bad vibes for sure. The next minute they will give you the bad vibes for sure. And they are hurting you because they are very much upset about this. They are carrying this baggage about this. They cannot be true to you and to them also. Let's clarify the sun. Why the sun is here? Why the sun is here? They feel like you're stopping. I mean, the sun வந்து பார்த்துட்டீங்கன்னா, why are they hurting you? The sun happiness இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல. The sun is clarified by the Knight of Pentacles, Judgment and the Six of Pentacles. Maybe materialistic thing, maybe work, job related, money related ஆன problems வந்து கூட இருக்கலாம். Because நாங்கள் ரொம்ப lavish, I mean like நீங்கள் வந்து யாருக்கும் ரிலேஷன்ஷிப் வர்றப்ப லைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களே நிறையா கொடுக்குறீங்க, அவங்க சைட்லேருந்து எதுவும் வரல, அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி வந்து கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமாக வந்து இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. மணி இன் த சென்ஸ் நாட் கிவிங் ப்ராப்பர் ஒரு அந்த அக்கௌண்டபிலிட்டியே வந்து இல்லை அப்படின்னு வந்து கூட வந்து சொல்லலாம். அந்த ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இல்லை நிறைய பேர்கிட்ட, இல்லைன்னா காசு இவர் வந்து வாங்கியிருப்பார், லைக் கடன் வாங்கியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, அதை வந்து ப்ராப்பராக கட்டாமல் வந்திருப்பாங்க. இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ மச் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து முந்திப்பாங்க, நான் அது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முன்னாடி வந்து இருந்துப்பாங்க. பட் ஹாப்பினஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் they do feel like. Why are they hurting you? Because you are stopping their happiness. You are stopping them not to give money. You are stopping them not to lavish the money. பணம் செலவு பண்ண விடுறதில்ல, அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து இருக்கிற விடுறதில்ல. ஸோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து இம்மெச்சூர்டாக ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து they do feel like. ஸோ அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? Clarification card, please, for the Ace of Wands. Clarification card, please, for the Ace of Wands. Clarification card for the Nine of Pentacles. Clarification card for the Chariot.
Will they stop hurting the people? Will they stop hurting the people who choose and rose? Will they stop hurting the people? See, I have asked a question, will they stop hurting you or not? No. No. I think they are going to continue for a quite some time அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் தி சேரியட். ஓகே, இதோட சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஈவன் இஃப் தே ஸ்டார்ட் சம்திங் நியூ, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், அதை ஸ்டார்ட் பண்ணுறேன், இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் தே ஆர் கோயிங் டு லீட் லைக் இன்னும் அவங்கள தாண்டின ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு லைக் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு, அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு மீறின ஒரு விஷயத்தை வந்து பண்ணி அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து முடியறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. வாட் எவர் ஹேப்பன்ஸ், இன்னும் நீங்கள் என்ன தான் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணாலும் லைக் இன்னும் அது பண்ணுறேன் இது பண்ணேன்னு வந்து சொன்னாலும் தே டூ ஃபீல் அன்ஹாப்பினஸ். அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து இருக்காது. பிகாஸ் ரைட் நோ இந்த சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல பர்சனாக தான் வந்திருப்பாங்க. லைக் இன்னும் சம்டைம்ஸ் தே பிஹேவ் லைக் ஸோ கிரேசி, யூனோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தே ஆர் கோயிங் டு டூ ஒன்லி ஃபார் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர். தே ஆர் நாட் கோயிங் டு யூனோ நீங்கள் என்ன தான் வந்து அதை பண்ண இது பண்ண நீங்கள் வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ உங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் வந்து பண்ண போகிறதா வந்து இருந்தாலும் தே அட் லாஸ்ட் they are going to be frustrated, they are going to be unhappy at the end of the day, and they are not going to stop hurting you anymore for quite some time. இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ this is what I have for you. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் giving your time to watch my videos. Thank you so much. நம்ம அடுத்து வந்து டைகர்ஸ் ஐக்கு வந்து போயிடலாம். Hi, why are they hurting you அப்படின்ற டாப்பிக்கில் டைகர்ஸ் ஐ சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Why are they hurting the people? Why are they hurting the people who have chosen tiger's eye? Why are they hurting the people who have chosen tiger's eye? Why are they hurting the people who have chosen tiger's eye? Show me the cards which I need to see. Show me the cards which I need to see. Sorry. வாய்க்குள்ள முடி போயிடுச்சு. அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 ஆஃப் வான்ஸ். அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து இப்போதைக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தே ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் விக்ட்ரி, தே ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் அ ஃபேம். அந்த ஃபேம் இருக்கணும், அந்த ரெகக்னைஸ், அதாவது வந்து அவங்களோட எனர்ஜி வந்து எப்படின்னா லைக் வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களா சூப்பர் அப்படின்ற ஒரு நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து போராடுவாங்க. பேசிக்கலாக அவங்க வந்து அப்படி இருக்காங்களான்றது டவுட்டு தான். பட் யூனோ தே கிரியேட் சம்திங் லைக் யூனோ ஐ எம் லைக் திஸ், ஐ எம் லைக் தட் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தே வாண்ட் த ஃபேம், தே வாண்ட் த ரெகக்னைசேஷன், தே வாண்ட் யூனோ this person wow great, this person wow great அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் இருக்குல்ல. ஸோ அது why are they hurting you அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா they feel over responsibility. அவங்களுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. அவங்களுடைய அவங்களுடைய சக்திக்கு மீறின விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா they are going through. பிகாஸ் அதை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி டேக்கிள் பண்ணணுன்ற ப்ராப்பர் இது வந்து கிடையாது. ஸோ தே கீப் ஆன் ஹர்ட்டிங் யூ. தே டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ், ஹவு டு டேக்கிள் திஸ் ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் வை தே கீப் ஆன் ஹர்ட்டிங் யூ. ஓகே, நைட் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தே வாண்ட் டு ஃபினிஷ் சம்திங். அதோட ரிசர்ச், அதோட இடம் பொருள் எதுவுமே ஆராயாமல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் தே வாண்ட் டு டூ சம்திங். அது என்னன்றதை நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். 2 ஆஃப் கப்ஸ், தே ஆர் ஹர்ட்டிங் யூ பிகாஸ் தே ஃபீல் லைக் தே லவ் யூ மோர். ஐ ஹவ் ஸோ மச் ரைட்ஸ் ஆன் யூ, ஐ ஹவ் ஸோ மச் ஆன் திங்ஸ் ஆன் யூ. ஸோ அதனால் வந்து ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட் அப்படின்ற ஒரு இது. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த 6 ஆஃப் வான்ஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். why the 6 of wands is here, why the 6 of wands is here, why the 6 of wands is here.
things are not going the way they like, okay, because you know அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா they always want to win. மற்றவங்கள I don't know whether you will win or not, but I want to win each and every time. I want to get the fame, I want to get that recognition, the victory has to be on me அப்படின்ற ஒரு இது இருக்கிறனால இந்த ஒரு நிறைய வந்துட்டு ஒரு சடன் சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா they have it has make them very much disappoint, பெரிய டிசப்பாயின்ட் வந்து கொடுக்குது. ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இந்த ஓவர் பேர்டன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களால ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களால வந்துட்டு டேக்கிள் பண்ண வந்து முடியல, அவங்களால அதை வந்து தாங்கிக்க வந்து முடியல. ஸோ தே ஃபீல் வெரி சேட் அபவுட் இட். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து அட் த சேம் டைம் இட்ஸ் கிவிங் அப்படின்றனால இட்ஸ் so they don't know how to tackle it, so they keep hurting you, could be the reason. Okay, they try to work on it, or maybe work pressure வந்து கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாமல் லைக் யூனோ தேவையில்லாமல் இது பண்ணி அவங்க வந்து அதனால் வந்து சஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஏஞ்சல் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு வந்து பார்ப்போம். அட்வைஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் த டைகர்ஸ் ஐனா இந்த இது ஓகே. Tigers I choose பண்ணவங்களுக்கான card. Okay, Tigers I, why are they hurting you? Show me the cards which I need to see for the people who have chosen Tigers I. 2 cards advice, 2 advice cards please. Why are they keep hurting the people who have chosen Tigers I? 2 cards please. ஓகே, க்ரோ வித்தின் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு வந்து என்ன இருக்கோ வைஸ், அதாவது இதுதான் வைஸ் ஒன், க்ரோ வித் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்ற ஒரு இருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்றது எனக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு பொறி தட்டி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம். அதை வச்சு எப்படி உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க அப்படின்றது இருக்குது. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஹீல், பி ஓப்பன் டு த ஹீலிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு கார்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஹீலிங் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் த யூனிவர்ஸ் இஸ் சென்டிங் யூ அ லாட் ஆஃப் ஹீலிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை பார்த்து வந்துட்டு லைக் யூனோ ஹீல் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து பார்த்துட்டிங்கன்னா திஸ் ஏஞ்சல் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் நமக்கு வந்து சொல்ல வருது. ஓகே, இப்போ ஃபாதராக வந்து என்ன சொல்லுது அப்படின்றதும் வந்து பார்க்கலாம். Okay, why the 10 of wands is here, why the 10 of wands is here. The 10 of wands is clarified by the lovers, the 10 of swords and the 4 of pentacles. Okay, நான் சொன்னேன்ல like this is too much for them, they don't know how to tackle it. I think this is purely love இதுதான் வந்து நினைக்கிறேன், because I'm getting a lovers, then the 10 of swords and the 4 of pentacles. They are deeply hurt, so they are hurting you. You are hurting me and I'm hurting you, அந்த மாதிரி. They are not ready to let go of you also, because இத்தனால வந்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் இதிலே வந்து அவங்க வந்து வளர்ந்துருப்பாங்க, அதுதான் சரி அப்படின்னு வந்து அவங்க நினச்சிருப்பாங்க. யூனோ லைக் அவங்க சொன்னதே அவங்க வீட்டில் வந்து கேட்டிருக்கலாம், அவங்க சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக வந்து படலாம். நம்மளை வந்து யாருமே இது வரைக்கும் இப்படிலாம் சொன்னதில்லையே, இவங்க ஏன் வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், செய்யலாம். ஸோ தே ஃபீல் லைக் யூனோ இட்ஸ் டீப்லி ஹர்ட்டிங் தம். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான், எது வேணாலும் வந்து இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. தே ஆர் டேக்கிங் இட் வெரி பர்சனலி அண்ட் யூனோ அதை வந்து அந்த கிரட்ஜை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வந்து ஒன் வே ஆர் த அதர் தே ஆர் ஷோயிங் இட் ஆஃப் டு யூ. Why the Knight of Wands? Why the Prince of Wands is here? Why the Prince of Wands is here? Why the Prince of Wands is here? So Princess of Wands வந்து பார்த்துட்டீங்க, Knight of Wands is clarified by the Page of Wands, 4 of swords and 8 of cups.
maybe like they want to move on, like they are, maybe they are not talking to you, they are not trying to contact you, they are not communicating with you properly, because they feel very much disappointed right now, because நம்ம already இந்த disappointment வந்து நம்ம வந்து பார்த்தோம், very much disappoint வந்து இருக்கு, because நான் சொன்ன மாதிரி in the relationship they were deeply hurt. எந்த ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம், நான் சொன்ன ரீசன்ஸாக வந்து இருக்கணும்னு கிடையாது, some other reasons வந்து இருக்கலாம். So they are taking their own time. அதை எடுத்துட்டு like they are out of everything, I don't want to do anything like ன்னு சொல்லிட்டு, so they are moving forward towards, they are moving towards something else. That is what deeply hurting you more. Okay, I think you guys are not in touch. That is what hurting you more. Why the Two of Cups is here? Why the Two of Cups is here? Why the Two of Cups is here? Yes, you're not in touch. You guys are not at all in touch. You guys are not at all in touch, and they were deeply hurt. They are trying to move on, and this this emotions, this soulmate connection has deeply distracted, collapsed, completely gone down அப்படின்றனால and the Queen of Swords, they were very straightforward. They would have told you something, communication ஏதா தப்பா வந்து பேசியிருக்கலாம், அது வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்கலாம், and they are very much indecisive what to do, but clearly they are not in touch. Clearly they are detaching themselves from you. Detached தான் இருக்காங்க, attached இருக்கிறது வரை detached வந்து இருக்காங்க, taking a back அப்படின்னே வந்து சொல்லலாம். This tower moment, இந்த விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, this has shaked them from the foundation. அடிப்படையாகவே வந்து அவங்கள ரொம்ப வந்து ஆட்டம் காட்டிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைக் இட் ஹேப்பண்ட். அண்ட் Queen of Swords and the Two of Swords, which means telling a bold decision, they have clear cut, they are indecisive, they got stuck somewhere. I don't know whether they will contact you again or not. This is hurting you more because they are very deeply hurt. I don't know why. What is the outcome of the situation? What is the outcome of the situation? Outcome of the situation வந்து பார்த்துட்டீங்கன்னா, they are, one second, why the Fool is here, why the Fool is here, one card clarification please, why the Fool is here. Why the Temperance is here, why the Queen of Pentacles is here, why the Queen of Pentacles is here. Hesitant, or is it going to take a rebirth? Hesitant, or it is going to take a rebirth of the relationship. This relationship is going to get a rebirth, or it is going to be ended. Is it going to be ended, or is it going to take a rebirth? Now, Sonama, they are very much indecisive. They don't know whether to proceed with you or whether to start something new. They want to take a chance because they are thinking about the memories they have spent with you. அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. They want to make peace with the situation. They want to start something new again over here. I don't know with you or with someone else. But right now they are seeking for peace, self-care, self-love. They want to take a new rebirth from this situation. That is why because the Fool is clarified by the Six of Cups. Six of Cups always reminds me a soul connection. Yes, they are thinking about you. They want to take a chance, but at the same time they are stopping themselves from you because they are very much indecisive.
Let's wait for a right time. ஸோ இதுதான் வந்து கார்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் லைக் ரீபர்த் எடுக்கிற ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. 1 செகண்ட். They're not going to say no. At the same time, they're not going to say yes. Whether you will contact them or not, they are not going to say yes or no, because they are very much frustrated, very much unhappy about this. So do not இப்போதைக்கு அவங்களை போய் போக் பண்ணாதீங்க, இப்போதைக்கு இது வந்து எதுவும் வந்து பண்ணாதீங்க, because let them heal themselves properly, you to heal yourself properly, then after that take a proper decision in your life. So thank you so much. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம பிளாக் டர்மலைன் போயிடலாம். ஹே ஹாய் கைஸ், இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பிளாக் டர்மலைன் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். why are they hurting you? Okay, why are they hurting the people who have chosen black tourmaline? Why are they hurting the people who have chosen black tourmaline? Show me the cards, please. Show me the cards, please. Why are they hurting you? Because there is a lot of conflict happening between you and him. Lot of conflict. Lot of conflict. Very much conflict. Ilena Cold War between you and the person, or your person. It does not has to be love, it can be anything, because not only our lover will hurt us, everybody around us will hurt us. Even parents do, even friends do, relatives do, very closest person to our life will do. Okay, lot of conflict between you and me. Like நீங்கள் ஒன்று சொன்னா நீங்கள் ஏன்னு சொன்னால் அவங்க பீன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்க பீன்னு சொன்னாங்கன்னா வந்துட்டு லைக் நீங்கள் ஏன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்ஷனாக வந்து போயிட்டே வந்துருக்கு உங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா. ரெண்டு பேருமே லைக் two people are not happy. You are hurting them and they are hurting you, because two people are not happy. I feel like two people are not at all happy, because you're both hurting each other. I feel like this is going to end, or you feel like you both want to end this so that you guys are hurting each other more here. Why? Let's clarify. Why the Five of Wands is here? 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 So Five of Wands is clarified by the Eight of Pentacles, Seven of Swords and Page of Wands. Is there any betrayal happening, or is there any problem of commitment issues or trust issues between you and the person? Because I feel like they are in a place of running away from a proper commitment, or நீங்கள் வந்து சரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாலும் they are in the mood of running away. They don't want it anymore. They feel like it's disappointing them. அவங்களுக்கு ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி இருக்கிற மாதிரி வந்து they are feeling it. நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது, என்னடா இது அந்த மாதிரி வந்து they are feeling it. So they do want to they want to run away. I mean, even if you sit and talk with the person, okay, நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பேசலாம், சென்சிபிளாக வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா கூட no, they are running away. They are hiding something, or they are doing something which is not appreciable. Let's have a oracle card advice for you. Why are they hurting the people who have chosen black tourmaline? Why are they hurting the people who have chosen black tourmaline?
The cards advising you, love and let yourself be love. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க, மற்றவங்களை லவ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் மோர். நைஸ் கார்டில். எஸ், லவ் யுவர் செல்ஃப் மோர் ஃபஸ்ட். Love, if you don't believe it, I'm just showing you. Love and let yourself be loved. Love yourself more. Only then, no. Only if you love yourself, your energy will be loud. If you're showing tantrums, if you're showing hate, if you're showing the depression mode, then your energy is going to be your energy, and you're going to attract only that kind of people into your life. Do a lot of inner work within you. Be brave and honest. Be brave and honest. So that's the advice card for you. Message என்ன சொல்ல வருதுன்றது வந்து பார்ப்போம். Why the death card is here? Why the death or rebirth card is here? Why the death card is here? Show me the clarification, please. The death card is clarified by the Queen of Swords and the Knight of Swords and the Temperance. You're sitting and waiting, but that person is running away, as I already told you. Not cooperating with you for even for a proper communication, or communication could they are not cooperating with you because they feel like they want peace. They don't want any kind of drama. They want to end this. Let's see why the Nine of Swords is here. Maybe could be the temporary or permanent. Let's see. Maybe you could be the straightforward person, like they are not so happy with your attitude. They are not so happy. They are running away because you are finding out the bad in them. That's why they are running away. எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ற இது கூட வந்து இருக்கலாம். Because you want something very truth and you want something to be very honest, but are they giving it? Or could be you, or you could be that person. One of them is doing something deception here. இங்களா கூட இருக்கலாம், அவங்களா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் வந்து இருக்கலாம். Why the Nine of Swords is here? Why the Nine of Swords is here? Why the Nine of Swords is here? Sure. Why the Nine of Swords is here? Nine of Swords is clarified by the Ten of Swords, King of Pentacles, Six of Wands. They are healing themselves. Even though it's hurting them more, they are trying to heal themselves more. Yeah. They have recognized something and okay, this is not for me, I am just அப்படின்னு சொல்லிட்டு maybe like they are moving on after recognizing all the faults, all the sensibilities in this relationship or in this situation, and they are happily moving on, though it's hurting them, but they are happily moving on. Why the Five of Pentacles is here? Why the Five of Pentacles is here? Lot of sadness, and the proper commitments வந்து இல்ல. When it comes to commitment, they are not it's not happening between you and the person.
ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்னு வரும்போது இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ they are they want to start something fresh. They want to start something fresh. Let's see the output of the situation. They are healing at the same time. When it comes to commitment, no, it's not happening between you and him. They are healing and they are happily moving on. They are happily moving on to start something new. Why the புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைக் லைக் எல்லாம் புரிஞ்சுட்டு செஞ்சுட்டு they recognized what are the faults. But பார்ப்போம் அவுட்கம் பார்த்தா தெரியும். Outcome of the situation. Outcome of the situation வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா the star at the knight of pentacles and the 8 of cups. Okay, like they want to they had a hope and the hope வந்து இருக்கு. But right now they want to enjoy, they want to have their own freedom, own independence. So they are moving on. Because they cannot tolerate the sanda between you and the person. They don't want to hurt you, they don't want to hurt themselves also. Maybe not in touch, maybe not, they are in very big disappointment. Move on ஆகலைனாலும் very much disappointment இருக்காங்க. What more do you want to show to the people who have chosen Black Diamond? What more do you want to show? What more do you want to show? It's going to keep on hurting you again and again because I'm getting a 3 of swords, 4 of cups, 2 of wands, all cards which is showing me is not something right is here. Do you want experience? You will go through the experience, unhappiness, missed opportunities, pain, sorrow again and again. So take a clever decision அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்து சொல்ல வருது. ஸோ இட்ஸ் அப் டு யூ த டெசிஷன் விச் யூர் கோயிங் டு டேக். இதுதான் எனக்கு வந்துட்டு இருக்கிற விஷயங்கள். ஏன்னா நம்மளோட டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா why are they hurting you அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ கொஞ்சம் பியர் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஃப்ரெண்ட் ஆன் லீலா.